அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச கடலை மிட்டாய் ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். இந்த கடலை மிட்டாய் ரெசிபியை பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கையில் வேர்க்கடலை தட்டு அல்லது கச்சான் தட்டண்டும் சொல்லிக்கொள்வோம். இந்த ரெசிபிக்கு போகிறக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படி என்றால் நான் போடுற வீடியோகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்கோ இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த கடலை மிட்டாயை செய்கிறதுன்றதை பார்ப்போம். இந்த கடலை மிட்டாயை செய்து எடுக்கிறதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலேயே நான் சொல்கிற அளவுகள் எடுத்தீங்கன்னா சரி. ஒரு கப் வேர்க்கடலைக்கு இந்த கடலை மிட்டாய்க்கு ஒன்றும் ருசியை கொடுக்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கப் வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 கப் சர்க்கரை தேவைப்படும். வேர்க்கடலை அளக்கிற கப்பாலேயே அளந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சர்க்கரையை பானி காய்ச்சி எடுக்கிறதுக்கு நான் 1/4 கப் தண்ணி பாவிச்சு கொள்கிறேன். இதோட லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் கீ அல்லது பட்டர் தேவைப்படும். எங்களுக்கு இவ்வளவு தான் எங்களுக்கு தேவைக்கேற்ற பொருட்கள். வாங்க அப்படி இந்த கடலை மிட்டாய் செய்கிறேன்றது பார்ப்போம். முதல் நாங்கள் இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் குறைவான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துக்கொள்ள போகிறோம். முக்கியம் இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வறுவட்டு வரணும். அப்படி என்றால் தான் உங்களுக்கு இந்த கடலை மிட்டாய்க்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வேர்க்கடலை தோல் இல்லாத வேர்க்கடலை பாவிக்கிறபடியாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வறுவட்டுதாண்டு நீங்கள் அளவான ஹீட்டில் வச்சு வடிவை வறுத்தெடுத்தீங்களன்னு தான் உங்களுக்கு இந்த வேர்க்கடலை தட்டு நல்ல ருசியை கொடுக்கும். நீங்கள் இந்த வேர்க்கடலை வறுவட்டு கொண்டு பார்க்குறதுக்கு உருண்டை எடுத்து கடித்து பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடல் நல்ல பருவத்துக்கு வறுவட்டு வந்துட்டு இந்த பருவத்தில் என்ன செய்கிறேன்னா எடுத்து வச்சுக்கிற எள்ளையும் போட்டு இதோடு சேர்த்து 2 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வடிவாக வறுவட்டு வந்துட்டு இதை இனி பிளேட்டில் ஒன்றில் மாற்றி ஆற விட்டுக்கொள்கிறேன். இது ஆறுனா பிறகு நீங்கள் கையால் மசிச்சு இந்த வேர்க்கடலையை பாதி பாதியாக உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அழகாக உடைச்சி எடுத்துட்டேன். இதை இனி சைட்டில் வச்சுட்டு இதுக்கு பானியை காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பானியை காய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று எடுத்து போட்டு இந்த சர்க்கரையை இதுக்குள்ளே போட்டுட்டு இதுக்கு நான் சொன்ன அளவு 1/2 கரண்டி தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். இதை இனி அடுப்பில் மெல்லிய சூட்டில் வச்சு இந்த சர்க்கரையும் தண்ணியும் என்ன செய்ய போகிறோம்னா மெல்லிசாக கரைச்சி இதில் ஒரு டஸ்ட் ஒன்றும் இல்லாமல் இந்த பானியை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இனி இதை கடலை மிட்டாய் செய்ய போகிற சட்டிக்குள்ளேயே வடித்து விட்டுக்கொள்ளுவோம். இதை விட்ட பிறகு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த பானியை நான் சொல்கிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பானி ஓரளவுக்கு சூடாகி கொண்டு இருக்கும்போதே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பட்டர் இல்லாட்டி கீயை போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சர்க்கரை இந்த பாகையை பார்த்தீங்கன்னா முறிகிற பதத்துக்கு வரணும். அதுக்கு நாங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி எடுத்து வச்சோம்னா நாங்கள் பாகு பதம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்கரை பானி இந்த பதத்துக்கு கோய்ச்சி கொண்டு இருக்கும்போது அடுப்பை மெல்லிய ஹீட்டில் வச்சுட்டு பாகு பார்த்து கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் பாகு எடுத்து இந்த தண்ணிக்கு விட்டு பார்த்தீங்களென்றால் நீங்கள் இதை தண்ணியிலிருந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல முறிகிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்களெண்டா இது கொஞ்சம் கொழகொழப்பாகவே இருக்குது. அதனால் இதை தொடர்ந்து 2 நிமிஷம் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். திருப்பி 1 தடவை இந்த அளவுக்கு வந்த அப்புறம் திருப்பி பாகையை எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் நல்ல முறிகிற அளவுக்கு வந்துட்டு இதுதான் நல்ல சரியான பதம். இனி நாங்கள் இதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை மிக்ஸை போட்டுக்கொள்ளுவோம். வேர்க்கடலை மிக்ஸையும் போட்ட பிறகு குயிக்காக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பானின்ற சூடு ஆற ஆற இந்த வேர்க்கடலை மிக்ஸ் இது குயிக்காகவே வந்துடும். நீங்கள் இதை தட்டையாக்கி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்றில் பட்டர் பிரட்டி வச்சிங்களென்றால் நீங்கள் இதை குயிக்காகவே தட்டையாக்கி எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதை பேக்கிங் பேப்பரில் போட்டு ஒரு பேக்கிங் பேப்பரால் மூடி உருளை ஒண்டால் உருட்டி சூடாக இருக்கும் போதே உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதை நீங்கள் உருட்டி எடுக்கும்போது உங்களோட விருப்பப்படி திக்காக இல்லாட்டி தின்னாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்ல மெல்லிய சைஸ் தின்னாத்தான் உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்ல வடிவாக தின்னாக உருட்டி எடுத்துட்டேன். இது வெது வெதுண்டு சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் சூடாக இருக்கும்போது இதை நல்ல வடிவாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இதை விரும்பின பேட்டர்னுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் காட்டியது போல் சரியான பாகைக்கு இந்த சக்கரை பானியை காய்ச்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் முறிச்சு எடுக்கும்போது இப்படி ஈஸியாக உங்களுக்கு முறிஞ்சு வரும். பேருந்தனே இந்த கடலை மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே நேரம் மற்றவைக்கும் பகிர்ந்து விடுங்க. எவ்வளவு நேரம் இந்த ரெசிபியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.